എല്ലാവരും സുഖമായിരിക്കണോ? ഇന്നത്തെ വീഡിയോയുടെ പ്രത്യേകത എന്താണെന്ന് വെച്ചാൽ ആദ്യമായിട്ടൊരു കുഞ്ഞുണ്ടാകുമ്പോഴുള്ള ഒരു അച്ഛൻ്റെ എക്സ്പ്രഷൻ, സന്തോഷം. ഒരു നിഷ്കളങ്കനായ അച്ഛൻ, അദ്ദേഹം ആ കുട്ടിയെ എടുക്കാൻ ശ്രമിക്കുന്നുണ്ട്, പക്ഷേ കഴിയുന്നില്ല. ആ കുട്ടിയെ കൊണ്ടുകൊടുത്ത ഡോക്ടറാണെങ്കിൽ അദ്ദേഹത്തെ ഒരുപാട് സപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. അദ്ദേഹമാണെങ്കിൽ ആ ഡോക്ടറെ തൊഴുന്നു. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരു നിഷ്കളങ്കനായ ഒരു അച്ഛൻ്റെ മനസ്സാണത്. സത്യം പറഞ്ഞാൽ ആ കുടുംബത്തിലെ ആദ്യത്തെ കുട്ടിയായിരിക്കാം, അതുകൊണ്ട് കൂടിയായിരിക്കാം. ആദ്യമായ ഒരു സ്ത്രീ അമ്മയാകുമ്പോഴുള്ളൊരു എക്സ്പ്രഷനും സന്തോഷം, വികാരം എപ്പോഴും നമ്മൾ കാണാറില്ലേ? ഒരു അച്ഛൻ്റെ മനസ്സും ആ ഒരു എക്സ്പ്രഷനും സന്തോഷം അങ്ങനെ ആരും അധികം ശ്രദ്ധിക്കാറില്ല. പക്ഷേ ഒരു സ്ത്രീ അമ്മയാകുമ്പോഴുള്ളൊരു അഭിമാനം, സന്തോഷം അതേപോലെ തന്നെ അതിലും കൂടുതൽ ഒരു പക്ഷേ അച്ഛനും അഭിമാനം, എല്ലാം ഉണ്ടാവും. പക്ഷേ അച്ഛന്മാരാരും അത് പുറത്ത് കാണിക്കാറില്ല. ഇതേപോലെ കുറച്ച് നിഷ്കളങ്കരായ അച്ഛന്മാരത് പുറത്തെടുക്കും, ചിലവരും അത് ഉള്ളിൽ വയ്ക്കും. അത്രയേ ഉള്ളൂ വ്യത്യാസം. தோல்ல போட்டு தட்டினதுக்கு அப்புறம் என்கிட்ட கொடுக்கும் போது நல்லா பார்த்து பத்திரம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. Did you notice that? Thank you so much. என்னோட இறகுகள் கீழே எடுத்து அவங்கள அவ்வளோ பத்திரமா பாதுகாத்து டெலிவரி பண்ணி கையில் கொடுக்குற வரைக்கும் எல்லா ஃபாதர்ஸும் தடுமாறுற ஒரு விஷயம்தான் அது. அவர் ரொம்பவே தடுமாறினாரு அது. ஆனால் ஹிஸ் சச் அ ஸ்வீட்டஸ்ட் ஃபாதர், அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் அந்த குழந்தைய கீழே வைக்கவே இல்லை, அவர் தான் தூக்கிட்டு ஃபாதரிங் மதரிங் என்னன்னே நான் சொல்லுவேன். உண்மையே சொல்ல போனால் நிறைய எம்பத்தைஸ் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே எல்லாருமே ஃபேமிலிஸ் தான். சுகன் ஃபேமிலிஸ்ன்றது தான் இங்கே ப்ராட் கேப்ஷனே நான் சொல்லுவேன். சரி, ஃபஸ்ட்டு அவர் தான் பயந்தார். நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தவங்க தோலெல்லாம் போட்டு தட்டினதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இந்த மொமெண்ட்டு நீங்கள் இதை இப்போ ஃபீல் பண்ணலன்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் இந்த மொமெண்ட்டை நீங்கள் லிவ் பண்ணுங்கள். திருப்பி இந்த மொமெண்ட்டை போய் ரீலிவ் பண்ண முடியாது. ஸோ தோலில் போட்டு தட்டினதுக்கப்புறம் அவருக்கு அந்த பாண்டிங்காக தன்னோட குழந்தை, தன்னோட பேபி அப்படி இருக்கும் போது சரி கொடுங்க நான் மதரோட கொண்டு வரேன்னு கேட்டப்போ தலை பிடிச்சி பத்திரம் பார்த்து அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரா. எனக்கு சீரியஸ்லி தேர் ஐ நியூ தட் ஹி காட் ஹவு டு ஹோல்ட் த பேபி அண்ட் குழந்தைய எப்படி தோல்ல போட்டு தட்டணும் அப்படிங்கிறத எனக்கு ஓகே, ஹீஸ் லைக் ஹீஸ் கோயிங் டு மேக் அன் அல்டிமேட் ஃபாதர் ஃபார் த பேபி அண்ட் எக்ஸலண்ட் ஹஸ்பண்ட் ஃபார் த வைஃப். அந்த சப்போர்ட்டை அவர் கண்டிப்பாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான்.